ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் பஜ்ஜி தான் நான் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடான டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி பஜ்ஜி ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக வரும். இந்த டேஸ்ட்டுக்காகவே ஒவ்வொரு தடவை நீங்கள் பீர்க்கங்காய் வாங்கும் போதே இதை ட்ரை பண்ணி பார்க்குவீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காயை எடுத்து வச்சுன்னு இருக்கேன். இது வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. இது வந்துட்டு மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் திருவலால் இந்த மாதிரி எட்ஜ் மாதிரி கூராக இருக்கிறத மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இந்த பீர்க்கங்காயை சுற்றி இருக்கிற கூரான பகுதியை மட்டும் நம்ம நல்லா சீவிட்டோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம இந்த எட்ஜில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம க்ராஸாக கட் பண்ணோம். அப்போ தான் கொஞ்சம் அகலமான பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ரவுண்டாக கட் பண்ணோம்னா சின்ன ஷேப்பில் இருக்கும். அதனால் இப்போ க்ராஸாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால ஷேப்பும் கரெக்டாக வரும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப தப்பமாகவும் இல்லாமல் மெலிசாக கட் பண்ணோம் நம்ம. அப்போ தான் பஜ்ஜி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஷேப்பில் தான் ஒவ்வொன்றும் கட் பண்ணியிருக்கேன். நிதானமாக தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். கத்தியாலே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லைசரில் ஒன்றும் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி மீடியம் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே அளவுக்கு தான் இருக்குது மெஷர்மெண்ட்டில். ரொம்ப பெருசாகவோ இல்லை, தப்பமான ஷேப்லேயும் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பவுலில் நான் எடுத்து வச்சுக்கினேன். இப்போ இது கூட பஜ்ஜி செய்கிறதுக்கு பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். நான் ஒரு பவுலில் இந்த பீர்க்கங்காயை எடுத்து வச்சுன்னு இருக்கேன். இது வந்து 200லேருந்து 250 கிராம் இருந்துச்சு. அது கூடவே கடலை மாவு எடுத்துன்னு இருக்கேன் ஒரு 200 கிராமு. எண்ணெய் வந்து ஒரு 200 ml எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா எடுத்துன்னு இருக்கேன். சோடா எடுக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லா வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன், கிறிஸ்பியாக வரும் பஜ்ஜி. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துன்னு இருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் பொதுவாக நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்கு எடுத்துக்கிற பொருட்கள் தான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவைப்படுற கடாயை எடுத்துக்கணும். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு 150 ml எண்ணெயை சேர்த்துட்டோம். இன்னொரு பக்கம் எண்ணெய் காயறதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம முதல்ல நிறைய சேர்த்துக்கக்கூடாது, அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா, இது எல்லாத்தையும் அப்படியே ட்ரையாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பக்கம் எண்ணெய் காஞ்சிருக்கும் போது காஞ்ச எண்ணெயை ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி காஞ்ச எண்ணெயை சேர்க்கறதுனால பஜ்ஜி ரொம்ப கிறிஸ்பியாக வரும். மசாலாலாம் நல்லா பீர்க்கங்காயில் ஒட்டும். அதனால் நம்ம காஞ்ச எண்ணெயை யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா வரும். இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் சேர்க்கணும். ஏன்னா ஒரே முட்டை நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிட்டாக்கா மசாலா வந்துட்டு பீர்க்கங்காயில் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவைப்படுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். முதல்ல வந்துட்டு திக்காக இருக்கும். இப்போ டேஸ்ட் பார்த்தேன், நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் உப்பை சேர்த்துக்கினேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய உப்பு முதல்ல சேர்த்துடக்கூடாது. அதனால் உப்பையும் தண்ணியும் நம்ம பார்த்து பதமாக அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோசை சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை கலக்கிக்கணும். பபிள்ஸ் வரக்கூடாது, கெட்டியாக இருக்கக்கூடாது. இது மாவு ஒரே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ டேஸ்ட்டு பார்த்தா காரம் உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எதுனா கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயெல்லாம் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துட்டு நல்லா முழுகி இதை துவைச்சி எடுத்தோம்னா பீர்க்கங்காயில் மசாலா நல்லா ஒட்டிடும், பஜ்ஜி மாவு நல்லா ஒட்டிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு, நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் பொரிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக மேலே இருக்கிற மாவு மட்டும் ரோஸ்ட் ஆகிடும், உள்ளே இருக்கிற பீர்க்கங்காய் பதமாக வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுறது நல்லது. இப்போ நான் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இதை பொரித்து எடுக்கிறேன். ஒரு டைமுக்கு எனக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் டைம் ஏற்பட்டுச்சு.
அதுக்குள்ளே நல்லா இது பதமாக நம்மளுக்கு பொரிஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் பஜ்ஜியோட கலர் மாறிட்டுருக்கு. இது மாறுற கன்சிஸ்டன்சிலே நம்ம பதமாக பார்த்து எடுத்துக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தி விட்டோம்னா இது தீய ஆரம்பிச்சிடும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதனால நம்ம மேலே திருப்பி விட்டோம். ஓவராலாகவே ஒரு 7 நிமிஷம் தான் எடுத்துச்சு, ரொம்ப தேவைப்படல டைமு. நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் ஒரு 2-3 பீஸை கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டிடணுன்றதுக்காக நான் கம்மியாகவே சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ எண்ணெய் இருந்த உடனே இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு லேயர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் ரெடி ஆகிடுச்சு. மீதம் இருக்கிற மாவில் நான் அதே மாதிரி சேம் மெத்தடை ரிப்பீட் பண்ணுறேன். அவ்வளோதான். சூப்பரான ரெசிபி இது. ரொம்ப ஈஸி தான். ஒரு 20 to half an hourக்குள்ளேயே நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் காஃபி டீ காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். ஸோ 2வது ரவுண்ட் பஜ்ஜியும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதே பிளேட்டில் நான் மாற்றிட்டேன். மாவு ஒட்டலை, கொலையலை, பிரியலை, பர்ஃபெக்டாக பீர்க்கங்காயோடய ஒட்டியிருக்கு. இதை வந்துட்டு நான் வெங்காயம், ஒரு கொத்தமல்லி, கேரட்டு இதெல்லாம் திருகி போட்டு சர்வ் பண்ணுறேன். வெங்காயத்தோடு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.